ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிப்டி இண்டெக்ஸ் இந்த வருடம் 15.75% வரை வருமானம் கொடுத்திருக்கின்றது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த வருட தொடக்கத்தில் கொரோனாவால் யாரும் எதிர்பாராத வகையில் கடந்த மார்ச் மாதம் நிப்டி 50 40% வரை இறங்கியது. நிப்டி 50 12,400 இருந்து 7,000 வரை இறக்கம் கண்டது. பலர் இன்னும் சந்தை இறக்கம் காணும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் சந்தை ஏப்ரல் மாதம் முதல் ஏறுமுகமாகவே இருந்தது. இந்த டிசம்பரில் நிப்டி 14,000 புள்ளிகளை தொட்டது. இப்பவே சந்தையில நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். சந்தையில ஒரு இறக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனா அந்த ஏற்றமானது ஏற்கனவே உள்ள ஏற்றத்தை விட ஒரு நியூ ஹையை எட்டும். அது மாதிரிதான் இந்த வருஷமும். இதுல ஒரு சில செக்டார்களை நல்ல ப்ராஃபிட் கொடுத்திருக்கு, ஒரு சில செக்டார் டவுன் ட்ரெண்டாவே இருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். என்னென்ன செக்டார் எவ்வளவு லாபம் கொடுத்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்த வருஷத்துல ஓவரால் நிப்டி 15% வருமானம் கொடுத்திருக்குன்னு பார்த்தோம். அதுல நிப்டில பாத்தீங்கன்னா ஒரு 10 துறைகளுக்கு மேல இருக்கு. அதுல ஒரு சில துறைகள் நல்ல ஏற்றம் கொடுத்திருக்கு, ஒரு சில துறைகள்ல இறங்குமுகமா இருக்கு. எந்தெந்த துறைகள்ல நல்ல ஏற்றம் கொடுத்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமா இந்த 2020 பாராமெடிக்கல் எனப்படும் பார்மா செக்டர் 60.4%. அதுக்கு அடுத்தபடியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 55%. அதுக்கு அடுத்தபடியா நிப்டி மெட்டல் 16%. அதுக்கு அடுத்தபடியா நிப்டி எஃப்எம்சிஜி 14% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நிப்டி பார்மா இண்டெக்ஸ் இந்த வருஷம் 60% வருமானம் கொடுத்திருக்குன்னு பார்த்தோம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிப்டி பார்மா இண்டெக்ஸ் 8,071 புள்ளியா இருக்கு. கொரோனா டைம்ல தொடக்கத்துல குறைந்தபட்சமா 6,653 புள்ளியா குறைந்தபட்ச நிலைய இந்த வருஷத்துல இருந்திருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ஏற்றம் கண்டு இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏற்றத்துல தான் போய்கிட்டு இருக்குது. கடைசியா 12,847 புள்ளியா முடிவு பெற்றிருக்கு. எல்லா வருஷமும் இப்படி நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா பார்த்தா கிடையாது. நிப்டி பார்மாங்கிறது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு இந்த வருஷம் தான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுபோல நிப்டி ஐடி இண்டெக்ஸ் 55% வருமானம் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். நம்ம அதை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2016 ஜனவரில 10,979 பாயிண்ட் இருக்கு. ஒரு 2 வருஷமா ரொம்ப ஏற்ற இது இல்லாம இருக்குது. 2018 ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 16,000 வரை போயிருக்கு. 16,039 புள்ளி போயிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் கம்மியாகி அதே லெவலில் தான் அடுத்த 2 வருஷமா இருந்துட்டு இருக்கு. மார்ச்ல கொரோனா டைம்ல 12,000 புள்ளி போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருட முடிவில் 23,658 புள்ளி வரை போயிருக்கு. இப்போ நிப்டி 50 இருந்து எந்தெந்த துறைகள் இறங்கியிருக்கு அதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமா நிப்டி டிவிடெண்ட் இண்டெக்ஸ் 30% வரை இருக்கு. நிப்டி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன் பேங்கிங் இண்டெக்ஸ் அதிகபட்சமா 30% வரை இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிப்டி மீடியா 8.5% வரை இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நிப்டி பேங்கிங் இண்டெக்ஸ் அதிக ஏற்ற இறக்கம் இல்லாம ஒரு 3% வரை இருக்கு. இதுல பேங்கிங்ல 2 இண்டெக்ஸ் இருக்கு. ஒன்னு நிப்டி பிஎஸ்யூ பேங்கிங் இண்டெக்ஸ், அது தவிர பிரைவேட் பேங்க்லாம் இந்த பேங்கிங் இண்டெக்ஸ்ல தான் வரும். பிரைவேட் பேங்கிங் இண்டெக்ஸ்ல இறக்கம் அதிக அளவுல இல்ல. நிப்டி பிஎஸ்யூ பேங்க், அதாவது நிப்டி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கன் பேங்க்லாம் இந்த இண்டெக்ஸ்ல வரும். இந்த இண்டெக்ஸ் 30% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். இந்த வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2,542 புள்ளியா இருந்தது. கிராஜுவலா கம்மியாயிட்டே தான் வருது. குறைந்தபட்சமா மேல பார்த்தீங்கன்னா 1,097 புள்ளி தான் இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஏற்றம் கண்டிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஏற்றம் கண்டு பார்த்தீங்கன்னா 1,758 புள்ளியா நிறைவு பெற்றிருக்கு. இது 30% இறக்கமாகும். பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் -3% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 32,205 புள்ளி இருந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொடக்கத்தில் மார்ச்ல 18,346 புள்ளியா இருக்குது. அடுத்தபடியா லோயரா இந்த வருஷம் 17,582 புள்ளியா, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏறுமுகமாகவே இருக்கு. பெரிய அளவில் ஏற்றம்னால கொஞ்சம் ஏறிட்டே இருக்கு. கடந்த 2 மாதங்களா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் கண்டு போன வருஷம் என்ன லெவலுக்கு இருந்தோ அதே நிலைமைக்கு வந்திருக்கு. அதனால பேங்க் நிப்டி ஏற்ற இறக்கம் ரொம்ப அதிகம் இல்லை இந்த வருஷம். நிப்டில உள்ள மற்ற முக்கியமான இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். நிப்டி 15.75%, நிப்டி நெக்ஸ்ட் 50
14.84%, Nifty Mid Cap 100 21.87%, Nifty Small Cap 100 21.47, Nifty Mid Cap 500 24.92% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதுல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிப்டியை விட ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் நல்ல லாபம் கொடுத்திருக்கு. ஆனா ஸ்மால் அண்ட் மிட் கேப் கடந்த 2 வருடங்களா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருந்தது. மாதம் ரூபாய் 500 சேமிப்பு என்பது ஒரு சிறிய முதலீடு தான். ஆனால் இந்த 500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டின் மூலம் 1 கோடி ரூபாய் வரை சேர்க்க முடியும். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.